நேச்சுரல் ஏருக்கு வந்து அடாப்ட் ஆக போறாங்க. அந்த ஊசி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? லவ் பண்றப்பையும் லாங் டிஸ்டன்ஸ் லவ் தான். காலையில எந்திரிச்சோடனே மாசமா இருக்கும் போதெல்லாம் நீஸ் தண்ணி செம்பருத்தி பூட்டின்னு கொடுப்பேன். எந்திரிச்சு காலையில பால் ப்ரெட்டு இந்த மாரிலாம் பொறுமையாலாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. எடுத்தோமா மூக்குலமா டபுக்குன்னு உள்ள விடணும். ஏன்னா இந்த குழந்தைங்கள்லாம் அம்மா கரெக்டாக சாப்பிடும் போது அழுவுமா, மோஷன் போகுமா அப்படின்னு எங்கள் வீட்டில் ப்ரிப்பேராக இருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் அத்தையும் அம்மாவும். ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர்லேருந்து இன்றைக்கி தான் பேபி வந்து ஒரு நேச்சுரல் க்ரீனிஷ் நேச்சுரல் ஏருக்கு வந்து அடாப்ட் ஆக போகிறாங்க. அதுலேயும் எங்கள் மாமா வேற கட்டிலெல்லாம் போடக்கூடாது உருண்டுருமா. இன்னாண்டியோ அத்தை உள்ள அடப்பா இருக்க மாதிரி இருக்கும், வெளியே காற்று வாங்கன்னு சொல்லி வெளியே விட்டுருக்காங்க. இவ்வளோ வெள்ளையாயிட்டான்னுட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் இந்த டைமிங்கே தெரியாது தெரியுமா? ஏன்னா 5 மணிக்கு 2:30க்கு 3:30க்கு அது மாதிரி எழுப்பிடுவாங்க. குழந்தைக்கு தடுப்பூசி போடலான்னு எங்கள் ஊர் ஜிஹெச் நர்ஸுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். பிறந்தவுடனே 24 மணி நேரத்தில் வந்து ஒரு ஊசி போடுவாங்களாம்மா, கையில் தொடையிலலாம். அந்த ஊசி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் எதுவும் போடல சிஸ்டர்னு சொன்னேன். பிறந்த 1 மணி நேரத்தில் போட்டிருப்பாங்க, உன்னோட அட்டையில் கூட குறிச்சிருப்பாங்க பாருன்னாங்க, தடுப்பூசி அட்டையில். ஆனால் அதில் குறிக்கவே இல்லை. ஒருவேளை போட்டாங்களா இல்லை போடலையா இல்லை நம்ம தான் கேட்கணுமா? எங்கேயுமே மார்க் பண்ணவே இல்லையே. சமய பிறந்த 24 மணி நேரத்தில் 2 ஊசி போடுவாங்களா? உனக்கு எங்கேயாவது போட்டாங்களா சொல்லு. எங்கேயாவது இப்படி சுருக்குன்னு எறும்பு கடிக்கிற மாதிரி இருந்துச்சா? எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும். உனக்கு தானே போட்டாங்க. வாயை திறந்து பேசு. தூக்கம் தூக்கம் தூக்கம். ஊசி போடும் போது கூட முழிச்சிட்டு அழுமுட்ட. இன்னைக்கு டேவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 7 மணி ஆயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு இப்போதான் ஸ்பெஷல் டே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக அந்த ஸ்பெஷல் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்ட் போயிட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது, நீ சொன்னாதான் தெரியும். அப்படி என்ன ஸ்பெஷல் டேனா, ஜோஜோ பிறந்து 5வது நாள். போய் சொல்கிறேன் சார், போய் சொல்கிறேன் வேற. அப்படி இதுக்கலாமா அப்படி கேக் வெட்டுவீங்கன்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அதுக்காக இல்லை. இன்னைக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் டே என்னன்னா, எங்களோட ஃபர்ஸ்ட் சொல்லு இயர் ஆனிவர்சரி. ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. வெட்டிங் விட்டுனா தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வாழ்த்துக்கள். வெட்டிங் ஆனிவர்சரி விஷஸ் டு யூ. தேங்க்யூ. சேம் டு யூ பையா. யா அப்படி பாடி சொல்லி வச்சிருவோம். சேம் டு யூ. அதுக்காக தான் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு, கேரட், பீன்ஸ், காலைல போட்டு சாம்பார், வடை, பாயாசம். நைட்டு வந்து ஒரு இலை விருந்து இருக்கு. இலை இருக்கா? அப்பா எல்லாம் இருக்கு போயிருக்காரு. சரி, விருந்து இருக்கு தெரியும், இலை இருக்காங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். சாப்பிடணும். ஜோஜோ பேர் தூங்குறோம் நல்லா. வீட்டோட இதுக்கு அடாப்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நல்லா ஹாஸ்பிட்டல்னா துப்பு துப்பும்பாங்க, நல்லா தூங்குறான். நைட் நம்மளுக்கு கூடாது. ஆமாம், நைட்டு ஆனால் தூங்கவே முடியல தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாண நாள் எப்போ சொல்லி பார்க்கலாம்? 8 கல்யாணம். சரி 12. குழந்தை பிறந்தது 8. மாற்றி சொல்லிட்டு போட்டாங்க. குழந்தை பிறந்தது 8, மேரேஜ் வந்து 12. இந்த மார்ச் மாதமே எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மந்த்து. ஏன்னா ஜோஜோ பிறந்தது March 8, எங்களோட கல்யாண நாள் வந்து March 12, ஹஸ்பண்டோட பர்த்டே வந்து March 28. 28 தானே நம்ம வீட்டில் கொண்டாடுவோம். ஆமாம், 7, 8, 14 எப்படி தான் வரும்.
பள்ளிக்கூடத்துல ஒரு டேட்டு கொடுக்கறது, ஆதார் கார்டில் ஒரு டேட்டு கொடுக்கறது, 2 டேட்டை வச்சுக்கிறது. ஆனா 28 தான் நாங்க கொண்டாடுறோம். ஆனா என்னோட விஷஸ் எப்பயுமே 27 அவருக்கு கொடுத்துருவேன். ஸோ என்னோடது மட்டும்தான் இங்க மிஸ் ஆகுது. ஜூன் மாசம் என்னோட இதெல்லாம் எங்களோட ஹாப்பியான மூமெண்ட்ஸ்ல எல்லாமே நாங்க லாங் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தோம். லவ் பண்றப்பையும் லாங் டிஸ்டன்ஸ் லவ் தான். லவ்க்கு அப்புறம் மேரேஜும் லாங் டிஸ்டன்ஸ்ல தான் போய் பண்ணிட்டு வந்தோம். அங்கேருந்து லாங் டிஸ்டன்ஸ்ல தான் நான் இங்கே வந்து இங்கேருந்து லாங் டிஸ்டன்ஸ்ல போய் மேரேஜ் பண்ணோம். என்னோட லாங் டிஸ்டன்ஸ் ஸ்டோரியை நான் இன்னொன்னா சொல்கிறேன். இப்போ பாப்பா அழுகுறோம், போய் பார்த்துட்டு வரேன். ஐயாடா என்ன சிரிப்பு! அதனாலயா எனக்கு கொடுக்கறது இல்லை ஒன்று. கை தட்டுங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அதான் சொல்லுங்க, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. கட்டுங்க. அப்புறம் பெரிய பீஸா போட்டு சாப்பிடுறது தானே. கொஞ்சமா சாப்பிடுங்க. தேங்க்யூ. அப்பா பத்தியா பெருசு பெருசா வைங்க. பெருசு பெருசு வைங்க. எடுத்துருவாங்க. நானும் வேணாம்னு சொல்ல மாட்டேன். என்னால கொஞ்சம் தான் மாமா குளிய முடியும். எங்க வச்சு நீங்க ரூம்ல தேடி தேடி பார்த்தேன். இல்ல சத்தியமா இல்ல மாமா, எனக்கு வாங்க போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கேக் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தாங்க. சரி வாங்கிட்டு வரலையோன்னு நினைச்சேன். நான் தான் ஒண்ணும் வாங்கி தரல. பிஸ்கெட் பாக்கெட்டா இல்ல என்ன இருக்குல்ல? அதான் இருக்கும். இந்த டேப்பை ஏன் தான் இப்படி ஒட்டி தராங்களோ தெரியல. எப்படியே கிஃப்டை பிரிக்க தான் போறோம். பெண்ணுட்டப்பா பெண் இருக்குல்ல மாமா, அந்த டப்பால பேக் பண்ணிருக்காங்க. ஏதோ திங்கிற பத்தி காட்டிக்கு மாமா. இதுக்குள்ள ஒரு கவர் இருக்கு. ஷவர்மாவா? சூப்பரா இருக்கு உண்மையாலுமே. ஆனிவர்சரினால 2 பேரு. நல்லா இருக்கு. இது நான் மின்னியே வாங்கணும்னு நினைச்சேன். மாமா வண்டியில வைக்கிறதுக்கு. வண்டி ஓட்டும் போது இது இந்த ஜெல் லிக்விடு நல்லா இருக்கு. சூப்பர். தேங்க்யூ. ஏதோ இருக்கு. எங்க அழுத்துறது? இல்லையே. போட்டுக்கலாமா? அப்ப போட்டுக்கலாம். இது பேசாம பாப்பா அழுவும் போதே ஆன் பண்ணி பக்கத்துல வச்சு விட்டுறலாமா இனிமேட்டுக்கு? சூப்பரா இருக்கு.
ஒரு மாதிரி அப்படிதான் மாமா இருக்கு. லைட்டா ஷேக் ஆகும் போதே சூப்பரா இருக்கு. சூப்பர். இன்னொன்னு இருக்கா? நிஜமா? திறக்கவா? சீரியஸா? அச்சா நிஜமா நம்பவே இல்லை. சத்தியமா நீங்க தருவேன்னா நம்பவே இல்லை. எப்படி உனக்கு இந்த ஐடியாலாம் வந்துச்சு? லவ் அனிவர்சரிக்கு புடவை எடுத்து தந்ததில்ல. லவ் பண்ணி 5 வருஷம் ஆச்சு, ஒரு நாளும் புடவை எடுத்து தந்ததில்ல. சூப்பரா எப்படி இருக்கு? சரிங்க கூட தான் அக்செப்டே பண்ண முடியல. எப்படி இருக்கு? உனக்கு இது மாதிரிலாம் வாங்க தெரியுமான் இருக்கு. கிஃப்ட் கூட நான் நம்பிட்டேன், அக்செப்ட் பண்ணிட்டேன். அதை புடவை இல்லாமல் அக்செப்ட் பண்ணவே முடியல. நீனா இது? நான் ஒன்றும் வாங்கி தரல. நான் தருவானு நம்மள மாதிரி இவள் நம்ம ஒழிச்சு வச்சு தந்த மாதிரி இவளும் நம்மளுக்கு தருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத. நான் எதுவும் வாங்கல, இப்பயே சொல்லிட்டேன். சூப்பரா இருக்கு. உண்மையாலுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு நீ gift வாங்க போறது கூட ஓகே, சரி gift அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இத நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுவ, இதுதான் உனக்கு சர்ப்ரைஸ். அது கிடையாது எனக்கு. பரவாயில்லையே. ஒரு ஒரு எப்படி சொல்றது, நான் இல்லாம போய் எடுத்துட்டு வந்திருக்கேன், எனக்கு சர்ப்ரைஸா. உண்மையாலுமே நல்லா இருக்கு. நான் அத்தையில காமிக்கலாம். நல்லா இருக்கா? அத்தைங்க புடவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கா? ஆனால் நல்லா இருக்கு கலரு. எங்களோட ஆனிவர்சரி ஸ்பெஷல் டே இதோட முடிச்சுது. பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம். உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. அக்செப்ட் பண்ணுவேன். நாளைக்கு நான் செலிப்ரேட்டிங்னா எதுவுமே ஆனால் வாங்கி தருவேன்ல. அடுத்த ஆனிவர்சரிக்கு வாங்கி தருவேன். இன்னும் நீ புடவை எடுத்ததால நம்பவே முடியல. ஆட்டுக்குள்ள இது மாதிரி ஒரு லெவல்லாம் இருக்கா? நல்லா இருக்கு. நான் இருந்தா கண்ணாடியில பாப்பேன் வச்சு. நல்லா இருக்கு. நைஸ் சாய்ஸ். என்கிட்ட இல்லாத கலர். சாப்பிட போலாமா? சரி, அடுத்ததான் ஒரு விளாக்ல பார்க்கலாம். எனக்கு பசி, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பாய்.